ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். பாரதி கண்ணம்மா வரும் வாரங்களில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் வரப்போகுதுன்றதை பற்றி பார்க்கலாம். ஹேமா மனசில் நினைக்கிறாங்க, டேடி என்கிட்ட பொய் சொல்லிட்டாரா இல்லையான்றதை நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதனால ஹேமா மனசில் நினைக்கிறாங்க, பாரதி ஒரு ஃபோட்டோ காமிச்சார்ல அவங்களோட அம்மாவை இப்போ நேரில் வர சொல்கிறாங்க. என்ன ஹேமா, நீ என்னை வீட்டுக்கு வர சொல்லியிருந்த அப்படின்னு அந்த ஹேமாவோட அம்மா கேட்குறாங்க. இவங்கெல்லாம் யாருன்னு உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு தாத்தா பாட்டியை காமிச்சு ஹேமா கேக்குறாங்க. அந்த லேடி எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றாங்க. பாரதியை காமிச்சு இவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு ஹேமா கேக்குறாங்க. இதுக்கும் இவங்க யாருன்னு எனக்கு தெரியல அப்படின்னு அந்த லேடி பதில் சொல்றாங்க. அடுத்ததா ஹேமா இப்போ ஆலியா மனசாவோட போட்டோவை காமிச்சு இது யாருன்னு தெரியுதா அப்படின்னு கேக்குறாங்க. என்னோட பொண்ணு ஹேமா, அவங்களுக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி அழ ஆரம்பிச்சிடுறாங்க. பாரதி சொல்றாரு, நாங்க காலேஜ் படிக்கும் போது என்னோட ஃப்ரெண்ட் அவங்க அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுறாரு. அந்த லேடி இப்போ அங்க இருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறமா ஹேமா பாரதிட்ட கேக்குறாங்க, ஏன் டேடி என்கிட்ட பொய் சொன்னீங்க அப்படின்னு கேக்குறாங்க. என்ன மன்னிச்சிரு ஹேமா, உன்னோட பர்த்டே அதுமா நீ ரொம்ப ஆசைப்பட்டு கேட்ட, உன்னை ஏமாத்த கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் இந்த ஒரு பொய்ய சொன்னேன் அப்படின்னு பாரதி சொல்றாரு. ஹேமா பாரதிட்ட கேக்குறாங்க, உங்களுக்கு சௌந்தர்யா பாட்டி அம்மாவா இருக்கிறாங்க, லட்சுமிக்கு சமையலம்மா இருக்கிறாங்க, அந்த மாதிரி எனக்கும் ஒரு அம்மா இருப்பாங்கல்ல, அவங்க யாரு அப்படின்னு கேக்குறாங்க. பாரதி ஹேமாட்ட சொல்றாரு, எனக்கு உன்னோட அம்மா யாருன்னே தெரியாது ஹேமா அப்படின்னு சொல்றாரு. அது எப்படி டேடி என்னோட அம்மா உங்களுக்கு தெரியாம இருக்கும் அப்படின்னு ஹேமா கேக்குறாங்க. உண்மையை சொல்லணும்னா எனக்கு உன்னோட அப்பா கூட யாருன்னு தெரியாது அப்படின்னு பாரதி சொல்றாரு. என்ன சொல்றீங்க டேடி, எனக்கு எதுவும் புரியல அப்படின்னு ஹேமா சொல்றாங்க. நான் சொல்றது உண்மைதான் ஹேமா, நீ ஒரு ஆதரவற்ற குழந்தை. நீ குழந்தையா இருக்கும்போது என்னோட அம்மா தான் உன்னை தூக்கிட்டு வந்து என்கிட்ட கொடுத்து வளர்க்க சொன்னாங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா நீ ஒரு ஆதரவற்ற குழந்தை அப்படின்ற எண்ணம் என் மனசுல இப்ப இல்லவே இல்லை ஹேமா அப்படின்னு சொல்றாரு. இந்த நிமிஷம் வரைக்கும் நீ என்னோட சொந்த பொண்ணாதான் நான் நினைச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. கேட்ட உடனே ஹேமா அழ ஆரம்பிச்சிடுறாங்க. அப்ப நீங்க என்னோட டேடி கிடையாதா அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுறாங்க. குழந்தைட்ட என்ன சொல்றேன்னு உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லையா பாரதி அப்படின்னு சௌந்தர்யா திட்டுறாங்க. ஹேமாவுக்கு இப்போ உடம்பு சரியில்லாம போயிருது. ஹேமா அன்கான்சியஸ் ஆயிடுறாங்க. அவங்களை கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாங்க. பாரதி இப்ப அழுறாரு, என்னோட பொண்ணுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, அவளுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அழுறாரு. ஹேமா இப்போ கண் முழிச்சு பாக்குறாங்க. நீங்க என்னோட டேடி இல்லையா அப்படின்னு சொல்லி மறுபடியும் அழுறாங்க. ஹேமாவை இப்போ வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க. கண்ணம்மாவை இப்போ வீட்டுக்கு வராங்க. ஹேமா மறுபடியும் அழுறாங்க. சௌந்தர்யாட்ட சொல்றாங்க, என்னை எங்க இருந்து தூக்கிட்டு வந்தீங்களோ அங்கேயே போய் விட்டுருங்க பாட்டி, நான் அங்கேயே போயிடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. இனிமேல் இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு எனக்கு என்ன உரிமை இருக்கு, நான் இனிமே இந்த வீட்டுல இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியில போக போறாங்க ஹேமா. கண்ணம்மா ஹேமாவை தடுத்து நிப்பாட்டுறாங்க. உன்னோட டேடியை பாரு ஹேமா, அவர் எவ்வளவு அழுறாருன்னு பாரு அப்படின்னு சொல்றாங்க. உன்னை விட்டு பிரிஞ்சு உன்னோட டேடியால இருக்கவே முடியாது ஹேமா, அவரை பத்தி கொஞ்சமாவது யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்றாங்க. ஹேமாவை சமாதானப்படுத்தி வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறாங்க கண்ணம்மா. அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ரெகுலர் சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.